இங்க ஒரு கல்யாணத்துக்காக 2 ஃபேமிலி ஒண்ணு சேர்ந்து மாப்பிள்ளையோட குலதெய்வ கோயில தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பஸ் பிடிச்சு அந்த கோயிலுக்குமே போயிட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க போயிட்டு இருக்க வழியிலேயே பார்த்தா திடீர்னு ஒரு மலைப்புயல் உருவாகி இவங்க இருக்க பஸ் நோக்கியே வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த பஸ் டிரைவருமே அந்த மலைப்புயல் கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லி வண்டி உடனே ரிவர்ஸ் எடுத்து அந்த மலைப்புயல் கிட்ட இருந்து தப்பிச்சு போக பாக்குறாரு. ஆனாலுமே தப்பிச்சு போக முடியாம அந்த மலைப்புயலுக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது இது ஒன்னும் சாதாரண மலைப்புயல் கிடையாது, ஒரு அரக்கனால உருவாக்கப்பட்ட மலைப்புயல்னு. அந்த அரக்க அந்த பஸ்ல இருந்து எல்லாரோட உயிரையுமே எடுத்துட்டு அந்த பொண்ணு மாப்பிளையை மட்டுமே உயிரோட வச்சிருக்கான். அவங்களுமே மயக்கத்துல தான் இருக்காங்க. இப்ப அந்த அரக்க எங்க திடீர்னு காணாம போனான்னு பார்த்தா இந்த மாப்பிளையோட உடம்புக்குள்ள பூந்து அந்த கல்யாண பொண்ணை ஏதோ ஒரு இடத்துக்கு உயிரோட தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்படி அந்த அரக்கன் எங்க தான் வந்திருக்கான்னு பார்த்தா அந்த அரக்கனை ஏவி விட்ட மந்திரவாதி கிட்ட தான் வந்து சேர்ந்திருப்பான். அந்த அரக்கனுமே அந்த கல்யாண பொண்ணை இந்த மந்திரவாதி கிட்ட கொடுத்துட்டு நீங்க சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி அந்த இடத்த விட்டுமே கிளம்பி போயிடுறான். இப்ப இந்த மந்திரவாதி அந்த கல்யாண பொண்ணை வச்சு மாந்திரிக பூஜை எல்லாம் செஞ்சு அந்த பொண்ணை ஒரு துர்தெய்வத்துக்குமே பலி கொடுத்துறான். அந்த பொண்ணை பலி கொடுத்ததால இவனுக்கு பல மந்திர சக்திகளுமே கிடைக்குது. அப்ப அந்த இடத்துக்கு வந்து இவனோட குருவும் நீ இதே மாதிரி ஒரு அமாவாசை ராத்திரியும் ஒரு கன்னி பொண்ணை பலி கொடுத்தா கண்டிப்பா உனக்கு சாக வர கிடைக்குன்னு சொல்லவும் இவனும் அந்த வரத்தை வாங்குறதுக்காக எல்லா வேலையுமே ஆரம்பிச்சிடறான். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.